புதுக்கோட்டையில் அரசு பள்ளி மாணவி ஒருநாள் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்ற நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை அரசு ராணியார் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வருகின்றனர். இங்கு பயிலும் மாணவிகள் பள்ளி பருவத்திலேயே தலைமை பண்புகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் 11ஆம் வகுப்பு மாணவி மெய்வர்ஷிதா ஒருநாள் தலைமை ஆசிரியராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மாணவி மெய்வர்ஷிதா வருகை பதிவேட்டை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் ஆசிரியர்களுடன் வகுப்பறைக்கு சென்று மாணவிகளுடன் கலந்துரையாடினார். நான் இன்று ஒரு நாள் தலைமை ஆசிரியர். என் பேர் எம் மெய்வர்ஷிதா. டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷனுக்காக எங்கள் ஸ்கூலில் நிறையா பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு நீங்களும் அப்ளை பண்ணி பாஸ் ஆகணும். இந்த எக்ஸாமில் பாஸ் ஆனால் மந்த்லி 1000 rupees ஏறும். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணி பாஸ் ஆக என்னோட ஒரு ஸ்கூலில் நான் ஒன் டே எச்சமாக இருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை, உங்களுக்கு ஏதாவது குறை இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். நான் ஹெச்எம் மேம் கிட்ட சொல்லுவேன். என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பும் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். 6 முதல் 10 வரை பயின்று சிறப்பு வாய்ந்த ஒரு மாணவியை இன்று தேர்ந்தெடுத்து அவங்களிடம் இந்த பொறுப்பை தலைமை ஆசிரியர் பொறுப்பை இன்று அளிக்கணும் அப்படின்னு நாங்கள் நேற்று முடிவெடுத்தோம். அந்த மாணவி இங்கே இருக்கும்போது நடைமுறை சிக்கல்கள் அத்தனை அவங்களுக்கு தெரியும். தெரிந்து கொண்டு மற்ற மாணவர்களுக்கும் அதை தெரிவிப்பாங்க. அதனால் அவங்களோட தலைமை பண்பு இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். அவங்க வருங்காலத்தில் ஒரு சிறந்த பெரிய லெவலில் ஒரு பதவியில் போய் அமர்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் என நினைத்து தான் இன்று இந்த ஒரு நாள் தலைமை ஆசிரியர் பொறுப்பை செல்வி மெய்வர்ஷிதாவிடம் அனைத்து ஆசிரியர்களும் கலந்து கொண்டு இந்த முடிவெடுத்து அவரை அமரச் செய்துள்ளோம். இன்றைக்கி எனக்கு ஒரு நாள் எச்சமாக இருக்கிறதுக்கான சான்ஸ் கிடச்சிருக்கு. எனக்கு இதை நினச்சா ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த வாய்ப்பு கொடுத்த என்னோடய தலைமை ஆசிரியருக்கும் என்னோடய டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. எனக்கு ஜட்ஜ் ஆகணும்னு ஆசை. நான் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும், படிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஹெச்எம் மேம் கிட்டே கூட சொல்லியிருக்கேன். மேம் கூட அதுக்காக வாழ்த்துக்கள்லாம் சொல்லி எனக்கு பெண்ணெல்லாம் கொடுத்தாங்க. இப்போது அதை இன்னும் எனக்காக ஊக்கப்படுத்தணுன்றதுக்காக இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நான் கண்டிப்பாக ஒரு நல்ல பதவிக்கு போய் உட்காந்து எங்கள் ஸ்கூலுக்கும் ஹெச்எம் மேம் தமிழரசி மேமுக்கும் நான் பெருமை சேர்ப்பேன்.